ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தாண்டிக்குடி அப்படிங்கிற மலை கிராமத்தில் இருக்கோங்க. கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கிராமம். போன வீடியோல நம்ம வத்தலக்குண்டில இருந்து தாண்டிக்குடி வரைக்கும் வந்த பஸ் ஜர்னி வீடியோ போட்டிருந்தா, பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோல நம்ம தாண்டிக்குடி மலை கிராமம், இது ஒரு குட்டி டவுன் மாதிரியே இருக்குங்க. ஸோ இந்த டவுனு, இதுக்கு பக்கத்தில் இந்த குள்ளர்கள் குகையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய சோலைக்காடுகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம மலை கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறை, இங்கே இருக்கிற எக்கோசிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க மக்களை, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, வெல்கம் டு தாண்டிக்குடி கிராமம்ங்க. நம்ம கொடைக்கானல் மலைகள் மேலே இருக்கிற பியூட்டிஃபுல் மலை கிராமம். இங்கே பாருங்க, 1957 கட்டின கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறது, அரசு மருத்துவமனை தாண்டிக்குடி. மலை மேலே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு மருத்துவமனை எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்களா. ஒரு சின்ன கிராமமே இருக்குங்க, சூப்பராக தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். பழைய காலத்து வீடுகள் 1966 கட்டினதுங்க இதெல்லாம். நல்லா இருக்குல்ல? வாங்க மக்களே, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கீழே பஜார் இருக்கு. இங்க 2-3 கோவில் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, குட்டி குட்டி கோவில். பின்னாடி ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸ் தான். அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். மக்களே, நம்ம தாண்டிக்குடி மேல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து கீழே வந்தாச்சுங்க. நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் கூட வந்திருக்குங்க. நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வராத ஏரியா, ரொம்ப ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன் வச்சுக்கோங்களா. பட் ஆனால் ஒரு குட்டி ஒரு கிராமத்துக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்குங்க. மளிகை கடைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைங்க, மெடிக்கல் ஷாப்ஸு. இங்கே பாருங்களா, சோலார் வேலி அமைத்து தரப்படும். நிறைய பார்க்கலாம். இது இங்கே சுற்றியும் வந்து காடுகள் தானே. அங்கே இருக்கிற எஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வந்து சோலார் வேலி அமைக்கிற கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. வெரி நைஸ். வாங்க போய் பார்ப்போம். இங்க ஒரு குட்டி கோவில் இருக்கு, என்ன கோவில்னு தெரியல. அப்படியே பின்னாடி ஃபுல்லா வேலிஸ், மலை மேல ஒரு கோவில், குட்டி கோவில், கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க என்ன பிரச்சனைனா, ஏர்டெல் நெட்வொர்க்கே வரலங்க. பிஎஸ்என்எல் மட்டும்தான் வருமா, அப்பப்போ ஜியோ நெட்வொர்க் கிடைக்குமா. அதனால நம்ம ஃபோன் ஃபுல்லா டெட்டா இருக்கு நெட்வொர்க் பொறுத்த அளவுக்கு. இங்க பாருங்களா, டிடிஹெச் எல்லாம் மட்டும் இருக்கு. என்ன கோவில்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போவோம். ஒரு டிப்பிக்கல் மலை கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம தாண்டிக்குடி கிராமத்துக்கு பின்னாடி பாருங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஹில் டாப்புங்க. மேலே ஃபுல்லா சோலைக்காடுகளா இருக்குங்க. ஐயோ, வேற லெவல்ல இருக்குங்க. மழை பெய்யுற சீசன் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும் போல. இங்க பாருங்களா, கிராமத்துல இருக்கிற குட்டி குட்டி வீடுங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பழைய வீடுகள் எல்லாம் வந்து இந்த கருங்கற்களாலையும் மண்ணாலையும் தாங்க செஞ்சிருக்காங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டெரஸ் வீடுகளா, ஓட்டு வீடுகளா மாறிட்டு வருது. அங்க பாருங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் மச்சு வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குட்டியா கியூட்டா கட்டியிருக்காங்க. நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். விநாயகர் கோவில் போலங்க, செம்ம கியூட்ல. வேற லெவல். அப்பா, நம்ம மலைகள் மேல இருக்கிற கிராமங்கள், கடைக்கோடியில் இருக்கிற கிராமங்களை எல்லாம் பாக்குறதே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஊட்டிலையும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நீலகிரி மாவட்டத்துல. இது திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற கிராமங்கள் இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மக்கா மக்கா மக்களே, இங்க பாருங்க, ஒரு சின்ன கிராமத்து கோவில். இது ஐயனார் வழிபாடுன்னு நினைக்கிறேங்க. ஒரு கிராமங்களுக்கே உண்டான பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏதோ விசேஷம் போல மேல அடிச்சிட்டு இருக்காங்க. மேல
மக்களே, நம்ம தாண்டிக்குடி கிராமம் கோவில்ல இருந்து கீழே போயிட்டு இருக்கோங்க. ரேஷன் ஷாப் எல்லாம் இருக்குங்க. கிராமத்துக்கு தேவையான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க. இந்தியாவின் ஏடிஎம் எல்லாம் கூட இருக்கு. வேற லெவலுங்க. சான்ஸே இல்ல. நம்ம தமிழ்நாடு தாங்க. மலை மேல இருக்கிற ஒரு குட்டி கிராமத்துல கூட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு பாருங்களா. சான்ஸே இல்ல. மக்களே, தாண்டிக்குடியில இருந்து காவடி எடுத்துட்டு முருகன் கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. தேனி மாவட்டம் கெடிமுடினே ஏதோ சொன்னாங்க. இது போறது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுங்க. வத்தலக்குண்டில இருந்து தாண்டிக்குடி போறது 326G. மக்களே, நாம தாண்டிக்குடி டவுனுக்குள்ள இருந்து குள்ளர்கள் குகையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. முருகன் கோவில் இருக்குமா, அதுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க. காஃபி போர்டு ஆபீஸ் எல்லாம் இருக்கு இங்க நிறைய காஃபி எஸ்டேட்ஸ் இருக்கு தாண்டிக்குடி சுத்தியுமே. சோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் தாண்டிக்குடி வருவோம். ஓகேவா? குள்ளர்கள் குகையெல்லாம் எப்படி இருக்குன்னு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க போறேன். எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு. வாங்க போவோம், என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். அப்படி மக்களே, இங்க பாருங்க. தாண்டிக்குடி கிராமத்துக்கு பின்னாடி இருக்கிற மலைத்தொடர்களோட கண்கொள்ளா காட்சி. ஐயோ, அட்ரஸ் செகண்ட் இருக்குங்க. நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி காட்டேஜஸ் இருக்கு. ஸோ இங்கிருந்து தாண்டிக்குடி முருகன் கோவில், நான் சொன்னல குள்ளர்கள் குகை, 1 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். அது இங்கிருந்து கொடைக்கானலுக்கு 38 கிலோமீட்டருங்க. கீழே வத்தலகுண்டு போறதுக்கு 44 கிலோமீட்டர். மக்களே, தாண்டிக்குடியிலிருந்து கரகம் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு இங்க இருக்கிற கோவில சாமி கும்பிட்டு பின்னாடி பஸ் இருக்கு பாருங்க, அந்த பஸ்ல கீழே போவாங்க போல. நிறையங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து எல்லா கோவில்கள்லயும் விசேஷம். நான் ஏப்ரல் மாசம் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பயங்கர என்ன சொல்றது, பக்தி பரவசமான மாசம் போல. இங்க பங்குனி மாசத்துல நிறைய விசேஷங்கள் நடக்குது. திண்டுக்கல் தேனி மாவட்டம் ஃபுல்லா விழாக்காலம் போன்றிருக்குன்னே சொல்லலாம். ஸோ நாம் இப்போ தாண்டிக்குடியிலிருந்து இங்க இருக்கிற முருகன் கோவில் போயிட்டு இருக்கோம். அந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் வந்து குள்ள மனிதர்கள், ஆதி காலத்து மனிதர்கள் வாழ்ந்த குகையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வாங்க போவோம். ஒரு 20 மினிட்ஸ் வாக். போற வழி சூப்பரா இருக்கும், பார்த்துட்டே போவோம். மக்களே, தாண்டிக்குடி கிராமத்துல இருந்து காஃபி போர்டு ஆபீஸ் பக்கத்துல வந்துட்டோங்க. அதுக்கு பக்கத்துல பாருங்களா, காய்கறி எல்லாம் விளைவிச்சிட்டு இருக்காங்க. பீன்ஸ் கொடிகள் போல. இதெல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மலை மேல காடுகள் இருக்கு பாருங்களா, தோட்டங்கள்லாம். ஐயோ, கண்கொள்ளா காட்சிங்க. இந்த மலை மேல வந்துட்டாவே நமக்கு வேற ஒரு வைப் வந்துருங்க. இதுதான் மண்டல காஃபி ஆராய்ச்சி நிலையம்ங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காஃபி போர்டு ரீஜனல் காஃபி ரிசர்ச் சென்டரா இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பாலமுருகன் கோவில் செல்லும் வழின்னு. ஸோ இங்கதான் திரும்பணும் நாம உள்ள. நம்ம கோவில் போற பஸ் கிளம்பிடுச்சு. சரி வாங்க மக்களே. ஆஹா, 1 கிலோமீட்டர்னு போட்டிருந்தாங்க, இப்ப 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்களே. சரி வாங்க, பியூட்டிஃபுல்லா தானே இருக்கு வழி. அப்படியே அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். நமக்கு டே ஃபுல்லா இன்னைக்கு டைம் இருக்கு. அப்பா, ஒரு கேரளா வைப்ஸ் வருதுங்க நம்ம மலை மேல வந்தாதான். ஐயோ, காஃபி ரிசர்ச் போர்டு நல்லா பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்குங்க உள்ள. நம்ம ஊட்டி மலைகள் ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸா இருக்கும். கொடைக்கானல் மலைகள் ஃபுல்லா காஃபி எஸ்டேட்ஸுங்க.
இங்கே பாருங்க, இதுதான் காஃபி ரிசர்ச் போர்டு ஆஃபீஸ். இங்கே இருக்கு பாருங்க, காஃபி ரிசர்ச் ஸ்டேஷன். என்ன ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் எல்லாம் கூட இருக்கு போல இருக்குங்க இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு. காஃபி ரிசர்ச் போர்டில் டிஷ் ஆண்டனாலாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, செம்ம சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே அந்தந்த எக்கோசிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம். இதெல்லாம் காய்கறி தோட்டங்கள்ங்க. ஐயோ, அழகு அழகு அழகு. தோட்டத்துக்குள்ள பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இது போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு கொட்டாய் மாதிரி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. முருகன் கோவில் போகிற வழி தாண்டிக்குடியில். வாவ், எவ்வளோ செரீனாக இருக்குல்ல. மக்களே, கொடைக்கானல் பக்கம்லாம் வந்தா இந்த மாதிரி ஆஃப் பீட் லொக்கேஷனுக்குள்ள வந்துட்டு போங்க, அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க. நான் அப்படியே ஸ்பெல் பவுண்டாக தான் இருக்கேன். ஓரளவுக்கு தான்ப்பா, எதுவுமே ரொம்ப ரசிச்சுக்கிட்டா ஐயோ என்னடா அப்படின்னு ஆயிடும். உண்மையிலேயே மலை கிராமத்து மக்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க. இயற்கையோட இயற்கையா வாழ்றதுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். மக்களே, ஒரு அண்ணா லிஃப்ட் கேள்வி கொடுத்தாங்க. பாதி வழியில இவர் கூட போக போறோம். நான் ஹோசூருங்க. ஆமா, அங்க கோவில்ல இருந்து அந்த குள்ள மனிதர்கள் குகைன்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு தூரங்க? புரியல. கோவில்ல இருந்து 1 கிலோமீட்டரா? கோவிலுக்கு இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? பக்கம் தானா? ஒரு 1/2 கிலோமீட்டர். சரி சரி. இங்க ஃபுல்லாவே காஃபி, அதுக்கப்புறம் குறுமிளகு எல்லாம் மிளகு, பச்சை காய்கறிகள். என்னென்ன காய்கறிங்க? பீன்ஸ், சௌச்சவு, அவரை. ஓகே. தண்ணி எல்லாம் எப்படிங்கண்ணா? ஓகே. போர் போட்டு ட்ரிப் இரிகேஷன் போட்டுருவீங்களா? அப்புறம் கிணறு குழிக்கும், குழி எடுத்துருவீங்க. அப்புறம் மழை, அடிக்கடி மழை வரும். ஓகே. மக்களே, அண்ணா டிராப் பண்ணிட்டு போயிட்டாருங்க. ஸோ இங்கிருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் தானா. பாதி வழி வந்தாச்சு பைக்கில். இங்கே பாருங்க மக்களே, பெரிய மரங்கள் எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் அழகா சூப்பராக இந்த மாதிரி லாக்ஸ் போட்டுடுறாங்க. பெரிய பெரிய லாரிக ஏற்றி கொண்டு போயிடுது கீழே. சாமில்னு சொல்லுவாங்கல்ல, சாமில் கொண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கத்தாழன்னு நினைக்கிறேங்க. கிராமத்துல நீச்சல் எல்லாம் பழகிறதுக்கு இந்த கட்டையில கட்டி தான் தூக்கி போடுவாங்க கிணத்துக்குள்ள. அப்படியே இந்த காலத்துலதான் டயர் டியூப்ஸ் எல்லாம். நாங்க சின்ன வயசுல நீச்சல் கத்துக்கும் போதெல்லாம் இந்த கத்தாழ மரத்தை தான் கட்டி தூக்கி போட்டுருவாங்க கிணத்துக்குள்ள. கோடை வேல் ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்கு போல கோவில் போற வழியில. மக்களே, நம்ம கோடை வேல் ஃபார்ம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ அழகாக ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குங்க. kodaivelfarms.com வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம் போல். கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அழகாக காட்டேஜஸ் எல்லாமே இருக்கு போல் இருக்குங்க. டேபிள் டென்னிஸ், சின்ன ஒரு செயற்கை அருவி, குளம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ஸோ வேணும்னா புக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டே பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க மேலே போ, கோவிலை நோக்கி.
மக்களே, நம்ம தாண்டிக்குடி மலைகள் மேல வந்தாச்சுங்க. அங்க ஒரு மரம் ஃபுல்லா வயலட் கலர்ல இருக்குங்க. இலைகளே இல்லைங்க, ஃபுல்லா பூ பூத்து இருக்கு வயலட் கலர்ல. மொத்த கிரீன் பேக்ரவுண்ட்ல ஒரே ஒரு வயலட் மரம் மட்டும் பாருங்களா. ஒக்கா மக்கா, அப்படியே வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டு வந்தா இங்க இன்னொரு அதிசயம், த ஹையஸ்ட் கிளைமேக்ஸே இதுதான். இங்க பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்கள் குடியிருப்பு. இங்க பாருங்க, இந்த கற்கள் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, குள்ள மனிதர்கள் குடியிருப்பாங்க. இது எவ்வளவு அழகா கற்களை வச்சு குட்டி குட்டி இது பண்ணியிருக்காங்க பாருங்க, ரூம்ஸ் மாதிரி, நடுக்கற்கள் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. ஆதி மனிதர்கள் குடியிருப்பு வேற லெவல்ல. முருகன் கோவில் பக்கத்துல இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நாம எதிர்பார்க்காத நிறைய அதிசயங்கள் இருக்குங்க மக்களே. நாம இந்த மாதிரி இன்டீரியரா வந்தா எக்கச்சக்கமான ஏரியா. நாம 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இங்க போயிருந்தோங்க பன்றிமலைக்கு. அங்க ஒரு சித்தர் இருக்காரு. அங்க போகும்போதுதான் தெரிஞ்சு, அந்த சித்தருக்கு முன்னாடி பல ஆண்டுகளா அந்த பன்றிமலையில நிறைய சித்தர்கள் தவம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். ஆதி கடவுள் முருகன் வழிபாட்டுல எல்லா சித்தர்களுமே ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படியே அதிசயத்துக்கு மேல அதிசயங்க. இந்த டைம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகள் மேல எக்ஸ்ப்ளோர் பண்றது சான்ஸே இல்லை. மக்களே, நம்ம தாண்டிக்குடியில இந்த ஒரு பக்கம் மட்டும் இல்லைங்க ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குடியிருப்பு. இன்னும் இந்த மலை இருக்கு இல்லைங்களா, இந்த மலைக்கு பின்னாடியும் ஒரு குகை கோவில் இருக்கா. அங்கேயும் குகை கோவில் இல்ல, குகைகள் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கான். குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க, ஆதி மனிதர்கள்னு சொல்றாங்க. பட் நமக்கு சரியா தெரியல என்னன்னு. டால்மன்ஸ் சொல்லுவாங்க, கரெக்ட், டால்மன்ஸ் சொல்லுவாங்க. தாண்டிக்குடியிலயும் இருக்கு. பெருமாள் மலை கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம காட் ரோடு வழியா போற ரூட்டு, கொடைக்கானலுக்கு போற ரூட்டு. பெருமாள் மலையிலிருந்தும் பக்கத்துல ஒரு டால்மன்ஸ் சொல்லுவாங்க, அதுவும் இந்த மாதிரி அமைப்புல தான் இருக்கும். ஸோ பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல எவ்வளவு அதிசயங்கள் கொட்டி கிடக்குதுன்னு. இங்கிருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் நம்ம முருகன் கோவிலு. வாங்க போய் பார்ப்போம். நம்ம ஆதி கடவுள் முருகனுக்கும் தமிழர்களுக்கும், ஆதி தமிழர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, அங்க ஆதி மனிதர்கள் குடியிருப்பு பார்த்தோம்ல, அங்கிருந்து 100 மீட்டர்ஸ்லயே இன்னொரு அமைப்பு இருக்குங்க. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களா. சுத்தியும் ஒரு வேலி வியூ. அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி அமைப்புகள் இங்க பாருங்களா. 2600 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்கள் குடியிருப்புன்னு தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த கற்களை அழகா இந்த குகை மாதிரி பண்ணி எப்படி வச்சிருக்காங்க பாருங்களா. ஓ, இந்த ஒரு அமைப்பு மட்டும் இல்லைங்க. இங்க பாருங்க, கீழே ஒரு ப்ராப்பரா ஒரு குட்டி குடிசைய கல்லுலயே அமைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க. ஓ, கற்களை எப்படி இந்த மாதிரி செதுக்குனாங்கன்னு தான் தெரியல. பாறைகளை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செதுக்கி. இந்த குடியிருப்புல இருந்து சுத்தியும் பாக்குற வியூ பாருங்களா. அங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காட்டேஜ் இருக்குங்க, வேற லெவல். ஐயோ, ஆனா தாண்டிக்குடி மெஸ்மரைசிங்கா இருக்கு மக்களே. நீங்க ரொம்ப இயற்கை ஆர்வலரா இருந்தா இந்த ஏரியாலாம் மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. மக்களே, ஒவ்வொரு 100 மீட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு குகை இருக்குங்க. இங்க பாருங்க, 2600 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்கள் குடியிருப்பு இன்னொன்னு இருக்குங்க. வாரே வா, ஒரு குட்டி கிராமமே இருந்திருப்பாங்க போல இருக்குங்க.
சான்ஸே இல்ல மக்களே. ஐயோ அதிசயமா இருக்குங்க எனக்கு. வேற லெவல். ஓ, சான்ஸ்லெஸ். ரெண்டு கற்களை நட்டிட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய பாறையை தூக்கி வச்சு அதுக்குள்ள வாழ்ந்திருக்காங்க பாருங்களா. ஸ்டோன் ஏஜ் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கும். திராவிடமா ஆரியமா அப்படிங்கிற போர்ல நாம தான் வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறேன். சிந்து சமவெளி பழையதா இல்ல நம்ம லெமூரியா குமரிகண்டம் பெரியதான்னு கேட்டா நம்ம தான் மூதாதையர்களா இருப்போம்னு தோணுது. சான்ஸே இல்ல. பேக் மாட்டிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள்ள சுத்துறதே வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு சோல் ஃபில்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி வண்டிங்க வரும் ரோட்ல, அதை தவிர ஆள் அரவமே இருக்காது. கோவில் இருக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் வராங்க. அதுவும் இந்த பக்கம் தெரிஞ்ச ஆட்கள் மட்டும்தான் வருவாங்க. ரொம்ப கம்மியா இருக்கும். மொத்தமே ஒரு 2 வெஹிக்கிள் தான் பார்த்துருப்போம் நாம இந்த வரலியில. அந்த அளவுக்கு ஆள் அரவமே இருக்காது. ஆனா ஃபுல்லா சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே காஃபி எஸ்டேட்ஸ் தாங்க. ஸோ எஸ்டேட்ஸை மெயின்டைன் பண்ற மக்கள் மட்டும் இங்க இருப்பாங்க போல. மற்ற மக்கள் எல்லாம் வந்து கிராமத்துக்குள்ள தான் இருக்காங்க தாண்டிக்குடியில. ஸோ மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுவாங்க போல. ஃபுல்லா ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க ப்ராப்பரா. மக்களே, நம்ம ஆதி மனிதர்கள் குகைகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் கோவில் பக்கத்துல வந்தாச்சுங்க. நான் இப்ப ரீசன்ட் டேஸ்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சு உண்மையிலேயே பெருமைப்படுறேன். நம்ம கடைசி கிராமத்து வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றோங்க, மலைகள் மேல கூட. அது வரைக்குமே இந்த இது மாதிரி தார் ரோடு சிமெண்ட் ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வேற லெவல் தான். உண்மையிலேயே வி ஷுட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட் கனெக்டிவிட்டி அளவுக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து செம்மையா பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் தாண்டிக்குடி பாலமுருகன் கோவில் பக்கத்துல வந்தாச்சுங்க. கோவில் இருக்கிற இடமே பாருங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா சோலைக்காடுகளா இருக்குன்னு. குன்று இருக்கும் இடத்தில் எல்லாம் குமரன் இருப்பானா. இங்க பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்துலயும் ஒரு முருகன் கோவில் இருக்குங்க. மக்களே இங்க பாருங்க, ஒரு குதிரை மேய்ஞ்சிட்டு இருக்கான். ஐ திங்க் மலை மேல லோடெல்லாம் கொண்டு வரக்கு குதிரைகளை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு தாண்டிக்குடி பாலமுருகன் கோவில் மக்களே. வந்தாச்சுங்க. பரவாயில்லைங்க, எத்தனை கார் பைக்கஸ் எல்லாம் இருக்கு பாருங்களா. மக்களே, அட்லாஸ்ட் நாம தாண்டிக்குடி பாலமுருகன் கோவில் வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, சபரி கார்டன் ரெசார்ட் தாண்டிக்குடி அவங்க தான் வச்சிருக்காங்க இந்த போர்டு. நிறைய தங்கறதுக்கும் ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போல கோவில் பக்கத்துலேயே தாண்டிக்குடியில. வாங்க உள்ள போய் முருகனை தரிசிச்சுட்டு வருவோம். மக்களே, கோவிலுக்குள்ள வந்த உடனேவே வந்து ஒரு குட்டி விநாயகர் கோவில் இருக்குங்க. பியூட்டிஃபுல்லா கோவில் சுத்தியுமே பாத்தீங்கன்னா மலைகள் தான். ஒரு மலை முகடு மேல நம்ம தாண்டிக்குடி முருகன் கோவில். ஃப்ரண்ட்ல தேர் நிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. முருகன்னா தேர் இழுக்காமையா பழனியில தங்கத்தேர் இழுப்பாங்க. இதுவும் தங்க கலர்ல தான் இருக்கு. தாண்டிக்குடி முருகன் கோவில் தேர் அழகா குட்டி குட்டி கார்டன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்றாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. வரே வா. இங்க பாருங்க, சோமசுந்தரம் பிள்ளை வள்ளல் அவர் தான் கட்டியிருக்காரு போல இந்த கோவில். இங்க அமைய இடம் கொடுத்து எழுச்சி பெற அர்ப்பணித்த பெருமைக்குரியவர் சோமசுந்தரம் பிள்ளை. இவர் தான் அவரோட இடத்த கோவில் கட்டுறதுக்கு கொடுத்துருக்காரு போல் இருக்குங்க. ஓ, முருகன் கோவில்னாவே ஒரு சித்தரோட சக்கரங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. பாம்பன் சுவாமிகள் இருக்காரு இல்லையா, பாம்பன் சுவாமிகள் சமாதி, ஜீவ சமாதி வந்து நம்ம சென்னையில் இருக்கு. ஸோ அவரோட அருளி செய்த குமாரஸ்தவம் தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓம் சிம்பிள் போட்டு நடுவில் போட்டிருக்காங்க பாருங்க. அருமை. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இங்க பாருங்க மக்களே, கோவில்ல இருந்து பார்க்குற வியூ. ஓ மை காட். முருகனும் அழகு, முருகன் இருக்கிற இடமும் அழகு இல்லையா? செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க மக்களே. தாண்டிக்குடி முருகனை தரிசிச்சாச்சுங்க. ஐயோ, பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னா இதுதான் பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. நம்ம இன்டீரியரா ஒரு மலை கிராமத்துக்குள்ள வந்தாலும் அங்கேயும் நமக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க கடவுள். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, தாண்டிக்குடி முருகன் கோவில் இருந்து கீழே இருக்கிற தாண்டிக்குடியோட ஃபுல் வியூவும் தெரியுது பாருங்க. ஐயோ, மலை மேல முருகன் இருக்காரு, மலைக்கு கீழே ஃபுல்லா அந்த கிராமமே இருக்கு. வேற லெவலுங்க, சுத்தியும் மலைகள்ங்க. அந்த வேலிஸ்க்கு நடுவுல தான் வந்து தாண்டிக்குடி கிராமம் இருக்கு. மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. கொடைக்கானல் மலை மேல வந்தா டவுன் பஸ்ஸஸ் நிறைய இருக்குங்க. வத்தலக்குண்டுல இருந்து திண்டுக்கல்ல இருந்து 2 பஸ் தான் இருக்கு. காலையில் ஒரு பஸ், சாயங்காலம் 2 பஸ். இடப்பட்ட நேரத்துல நீங்க வத்தலக்குண்டு பஸ் பிடிச்சிட்டு கீழே சித்திரைவுன்னு ஒரு இடம் இருக்கும், அங்க இறங்கி நீங்க திண்டுக்கல் பிடிச்சி போயிடலாம். வத்தலக்குண்டு போறதா இருந்தா உங்களுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். கொடைக்கானலுக்கும் பஸ் கனெக்டிவிட்டி கொஞ்சமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க மாறி மாறி போறதா இருந்தா எப்ப வேணாலும் பஸ்லயே கூட வந்துட்டு போகலாம். பிரைவேட் வெஹிக்கிளா இருந்தா வேற லெவல் பண்ணலாம். வாவ். விர்ச்சுவலா உங்களுக்கு காட்டினதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க. உங்களுக்கும் முருகனோட அருள் கிடைக்கணும்னு பரிபூர்ணமா வேண்டிக்கிறேன். ஓகேவா? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. மக்களே, முருகன் கோவிலுக்கு சைட்ல வியூ பாயிண்ட் மாதிரி அமைச்சிருக்காங்க. நம்ம தாண்டிக்குடிய மேல இருந்து ரசிச்சு பாக்குறதுக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஓ வாவ் வாவ் வாவ், அழகு அழகு அழகு. நம்ம தாண்டிக்குடி பேரு அழகா இருக்குங்க. சான்ஸே இல்லைங்க. ஐயோ, கிரிஞ்சு மாதிரி நான் எக்ஸைட் ஆகிட்டு இருக்கேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வாவ் மேன், இங்க பாருங்க, சுத்தியும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பிரம்மாண்டமான மலை சிகரங்கள், அதுக்கு நடுவில் அமைஞ்ச ஒரு வேலையில எவ்வளவு பியூட்டிஃபுல்லான தாண்டிக்குடி செட்டில்மெண்ட் பாருங்க மக்களே. அச்சோ, அமேசிங். கீழே ஒரு முருகன் பாதம் மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேங்க. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. கீழே வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கு மக்களே. இது வந்து தாண்டிக்குடி வியூ பாயிண்ட் மட்டும் கிடையாதுங்க. நான் இன்னொரு அதிசயமான விஷயத்தை காமிக்கிற பாருங்க. தாண்டிக்குடியில ஒரு சின்ன சுனை மாதிரி இருக்குங்க. இதுதான் அந்த சுனை. இதுல என்ன தெரியுமா அதிசயம்? இங்க வந்து தண்ணி ஃபில்லா இருக்கு இல்லைங்களா? நாம எவ்வளவு மொண்டாலும் அந்த தண்ணியோட அளவு வந்து மறுபடியும் ஃபில் பண்ணி இதே லெவல்ல இருக்குமாங்க. வாவ், என்னென்ன அதிசயமெல்லாம் இருக்கு பாருங்க. இயற்கை இயற்கை பேர் அதிசயங்க. தண்ணி வழிஞ்சு வெளியே ஓடுறது இல்லைங்க, இந்த சுனைக்குள்ள அப்படியே தேங்கி நிக்குது. நம்ம லைக் இதுல இருந்து எடுக்க எடுக்க மறுபடியும் ஃபில் ஆகி அப்படியே நின்னுக்குமா. சான்ஸே இல்ல. அந்த சுனை பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சுனையில இருந்து கொஞ்சம் கீழே வந்தா தாண்டிக்குடி பாலமுருகன் திருப்பாதம் இருக்குங்க. இத பாதையை கட்டினவங்களோட பேரெல்லாம் போட்டிருக்காங்க. மக்களே, இங்க பாருங்க, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. பாலமுருகன்கிறதுனால குட்டி முருகனோட கால் வச்சிருக்காங்கங்க. அச்சோ, அழகே அழகு. மக்களே, கீழே ஒரு சுனை பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி மேலேயும் ஒரு சுனை இருக்குங்க. இந்த சுனைக்கும் வந்து பாதுகாப்பா இது போட்டு வச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு சின்ன க்ரீக் மாதிரி இருக்குங்க பாறைகளுக்கு நடுவுல.
இதுலேயும் வந்து நீர் வந்து அதே மாதிரி இருக்குங்க. இதுலேயும் வந்து தண்ணி எடுக்க எடுக்க மறுபடியும் ஃபில் ஆகிக்குமா. வேல் நட்டி வச்சுருக்காங்க பாருங்க. சுனைகள்ல இருந்து மறுபடியும் மேலே வந்தாச்சுங்க. இங்கே அழகாக கற்களை எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்களா. அழகாக சேர் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம மேலேருந்து தாண்டிக்குடியோட பியூட்டிஃபுல் ஹில் வியூவை ரசிக்கிறதுக்கு வேலியில் இருக்கிற கிராமத்தையும் பின்னாடி இருக்கிற மலை முகடுகளையும் சூப்பராக இங்கே உட்காந்து ரசிக்கலாங்க. ஒரு ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி போயிடுவீங்க. மக்களே, தாண்டிக்குடி கோவிலுக்கு பின்னாடி பாலமுருகன் சந்நிதிக்கு பின்னாடி சித்தர் தபோவனம்னு ஒன்று இருக்குங்க. இங்கேயும் வந்து நம்ம பாம்பன் சித்தரோட சக்கரத்தை தான் போட்டிருக்காங்க. குமாரஸ்தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மரம்னு தெரியலீங்க, ஸ்தல விருட்சம் போல. அப்பா, அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு பார்க்கறதுக்கே. குட்டி நாகர் சிலை வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இந்த இடத்துல எல்லாம் உட்கார்ந்தாவே போதுங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆன்மீகம் உள்ள வந்துடும். சித்தர்கள் செலக்ட் பண்ற இடம் எல்லாமே பயங்கர இயற்கை சக்தியுள்ள இடங்களா தாங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இதுவும். விளக்கு வச்சிருக்காங்க பாருங்க, அருட்பெருஞ்சோதி விளக்கு. பரவாயில்ல, கோவிலுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி வச்சிருக்காங்க. ஓ, இதுதான் ஆதி முருகன் கோவிலுங்க. நம்ம பாலமுருகன் கோவில் சந்நிதிக்குள்ளே இருக்கிற விக்கிரகம் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிலை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆதி முருகன்னு பேர் வச்சிருக்காங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் கோலயமெல்லாம் ஓங்க. நல்லோர் நினைத்த நலம் பெருக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம். முருகனுக்கு அரோகரா. அரோகராங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான மந்திரங்க. திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்காரு அரோகரா மந்திரத்தை பற்றி. அரோகரான்னு சொன்னால் நம்ம பிறவி துன்பத்தை நீக்குப்பா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறதாம். எப்படி சிம்பிளாக முடிச்சுட்டாங்களே. எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க முருகன். கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. மக்களே, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டேஸ் இன் மை லைஃப்னு சொல்லலாங்க. அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த இடம். அப்பா, நீங்கள் தாண்டிக்குடி பாலமுருகன் கோவில் வந்து பார்த்தா தாங்க தெரியும் இந்த இடத்தோட வைபு. ஒரு மலை மேலே இருக்கும், நம்மளை சுற்றியும் மலைகள். தாண்டிக்குடி கோவிலிருந்து பார்த்தா தாண்டிக்குடி கிராமத்தோட பியூட்டிஃபுல் வியூ. சித்தர் தபோவனம், இயற்கை எழில் கொஞ்சம் இடம்ங்க. அப்பா, சான்ஸே இல்லாமல் இருக்கு கோவில். கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து விசிட் பண்ணுங்க மக்களே, மெஸ்மரைஸ் ஆகிடுவீங்க. மக்களே, நம்ம தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலோட பார்க்க வேண்டிய இடங்கள்ங்க. முருகன் பாதம், பாறையில் இயற்கையாக தோன்றிய மயில் சர்ப்பம், பாறையில் உள்ள சுனை, ஆஞ்சநேயர் முருகனை வழிபடுதல், இயற்கை விபூதி பிரசாதம், ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த வீடு. இந்த கோவிலில் அந்த வீட்டில் வாழ்ந்த மனிதர்கள் கும்பிட்ட இடம். பார்த்தீங்களா, ஆதி மனிதர்கள், நம்ம ஆதி தமிழர்கள்ல இருந்து முருகன் வழிபாட்டில் தாங்க இருந்திருக்காங்க. முப்பாட்டன் முருகன் தான் தமிழருக்கு. அந்த பாட்டு கரெக்டாக தாங்க இருக்கு. ஸோ இங்கே ஒவ்வொரு மாத கிருத்திகை அன்று பாலமுருகனுக்கு அபிஷேகம் மற்றும் 10:30 மணிக்கு திருவிளக்கு பூஜை, சுவாமி ரத ஊர்வலம் மற்றும் அன்னதானம் நடைபெறுமா ஒவ்வொரு கிருத்திகையும். ஓகேவா? ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு 10 மணிக்கு ஹோமம், 12:30 மணிக்கு அபிஷேகம், அன்னதானம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அனைத்து விசேஷ தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும்னு போட்டிருக்காங்க.
மக்களே, நம்ம பன்றிமலை vlog பார்த்துருப்பீங்க. பன்றிமலை போயிருந்தப்போ பன்றிமலை சுவாமிகளோட ஜீவ சமாதி பார்த்தோம் இல்லையா? நம்ம தாண்டிக்குடி முருகன் கோவில் இருக்கு இல்லைங்களா? இப்போ நாம் இருக்கிற கோவில் வந்து பிரதிஷ்டை செஞ்சதே வந்து ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் தானாங்க. எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்களா? இங்க போட்டிருக்காங்க பாருங்க. பகவான் ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் கான்செக்ரேட்டட் த ஐடல்ஸ் ஆஃப் கணபதி, பாலமுருகன், இடும்பன், பைரவர், அகஸ்தியர், நாகர், நவகிரகம், ஸ்பீகாக் and 40 triangular chakras and presided over the first two Maha Kumbhabhishekams on 6/6/1949 and 1968. வேற லெவலுங்க. ஐயோ, நம்ம பன்றிமலை சுவாமிகளோட அவருக்குன்னு ஒரு தனி சந்நிதியும் வச்சிருக்காங்க உள்ள. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருகுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம். மக்களே, நம்ம தாண்டிக்குடி பாலமுருகனை வழிபட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம பன்றிமலை சித்தர்கள் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து தாண்டிக்குடியில தான் வந்து முருகன் வந்து ஒளி ரூபத்துல காட்சி கொடுத்தாராங்க. உள்ளுக்குள்ள ஒரு பெரியவர் இருந்தாரு, அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்துல முருகனை பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியருக்கு, முருகனுக்கு, விநாயகருக்கு, காலபைரவருக்கெல்லாம் அவரு பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு கோவிலை. சான்ஸே இல்லைங்க. சித்தர்கள் கட்டுற கோவில்களுக்கு வந்து ரொம்பவே வைப்ஸ் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா தத்துவங்களை தான் வந்து நாம வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கோவிலா அமைப்பாங்க. எல்லாமே ஆன்மீக தத்துவம் தான். நம்ம வள்ளல் பெருமானார் சொன்னதுதான் அருட்பெருஞ்சோதி. நம்ம ஆன்மா தான் வந்து அருட்பெருஞ்சோதி. சின்ன ஜோதி நாம பெரிய அருட்பெருஞ்சோதி கூட கலக்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கையோட எய்மா இருக்கணும். அதை உணர்த்ததுக்கு தான் வந்து இவ்வளவு ஆன்மீக ஸ்தலங்கள். சான்ஸே இல்லைங்க. நமக்கு எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு சித்தர் வழிகாட்டிகிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் ட்ராவலில், திண்டுக்கல் கொடைக்கானல் மலை ட்ராவலில் நமக்கு பன்றிமலை சுவாமிகள் வந்து அருள் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட ஜீவசமாதி, அவர் பிறந்து வளர்ந்த ஊர், அவர் முருகன் அருட்பெருஞ்சோதி ரூபமாக காட்சி பெற்ற இடம், அவர் பிரதிஷ்டை செஞ்ச கோவில், இன்னும் எத்தனை அருள் நமக்கு கொடுப்பாருன்னு தெரியல. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சரி வாங்க, அப்படியே இயற்கை ரசிச்சுக்கிட்டே தாண்டிக்குடி நோக்கி நடைப்பயணத்தை போகும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். நடுவில் யாராவது வந்தா லிஃப்ட் கெட்டு போயிடும். மக்களே, நம்ம தாண்டிக்குடி முருகன் கோவில்ல இருந்து கீழே தாண்டிக்குடி போற வழியில் இருக்கிற ஒரு குட்டி மலை கிராமத்து மக்கள் வாழ்ற இருப்பிடம் பாருங்க. மிளகெல்லாம் காய வச்சிருக்காங்க. மலைத்தேன் எல்லாம் கிடைக்குமாங்க இங்க. ஸோ வந்தா இவங்க கிட்ட வாங்கிட்டு போங்க. கோவிலுக்கு போயிட்டு மக்கள் கீழே போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ கோவில் வரைக்குமே ரோடு இருக்குங்க. ஸோ இதுதான் பாருங்க, எழுதி போட்டிருக்காங்க இங்க சுத்தமான மலைத்தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செல் நம்பர் எல்லாம் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மலைத்தேன், பியோராக தேன் வேணும்னு நினச்சிங்கன்னா இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. வாங்க போவோம் கீழே. மக்களே, நம்ம பாலமுருகன் கோவில்ல இருந்து கீழே போயிட்டு இருக்கோங்க தாண்டிக்குடிக்கு. நமக்கு பின்னாடி பார்க்கறது எல்லாமே வந்து காஃபி எஸ்டேட்ஸ் தான். இங்கே ஃபுல்லாகவே காஃபி எஸ்டேட்ஸ் தாங்க. கிராமத்துக்கு பக்கத்தில் மட்டும் காய்கறிகள் எல்லாம் விளையுது. இதுக்குள்ள காஃபி எஸ்டேட்குள்ள மரங்கள்ல குறுமிளகு, ஸ்பைசஸ்ஸு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் விளைவிக்கிறாங்க. மலை வாழை அங்கங்கே இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு, ஆனால் செம்ம டேஸ்டா இருக்குங்க. இங்க பாருங்க, பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஏலக்காய் கார்டனுங்க உள்ள. வாவ், நான் கேரளால தான் வந்து ஏலக்காய் விளையிறத பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டுக்குள்ளேயே விளையுதுங்க இங்க கொடைக்கானல் மலைகள் மேல தாண்டிக்குடி ஏரியாலெல்லாம். சூப்பரு. நான் டீ எஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது காஃபி எஸ்டேட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா டீ எஸ்டேட்டுக்கு மரங்களே இருக்கக்கூடாது, காஃபி எஸ்டேட்டுக்கு ஃபுல்லாக மரங்கள் இருக்கணும். நிழல்ல தான் காஃபி வளரும், கொஞ்சம் வெயில் இருந்தால் தான் டீ வளரும். ஏன்னா டீ வந்து இலைகள், இது வந்து பழங்கள் தானே, காஃபி கொட்டைகள் தானே.
காய் பறித்து அதை ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால மரங்களை அதிக அளவு வெட்ட தேவையில்லை. இதே மாதிரி சோலைக்காடுகளுக்குள்ள ஊடு பயிராக காஃபியும் விளைஞ்சிரும், குறுமிளகும் விளைஞ்சிரும், ஏலக்காயும் விளைஞ்சிரும், கிராம்பு விளைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து எக்கோசிஸ்டம்க்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மலைகளில் டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கம்மி பண்ணுங்க. டீ எஸ்டேட்ஸ் தான் ரொம்ப பெரிய பாதிப்பு. ஆக்சுவலாக ஃபுல் வால்பாறை மலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸாக ஆயிடுச்சுங்க. மலைச்சரிவுகளெல்லாம் ஆகிறதுக்கு டீ எஸ்டேட்ஸும் முக்கியமான காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா மரங்கள் இருந்தால் தானே மலைச்சரிவுகளுக்கு ஒரு கிரிப்பு. மரங்களே இல்லாமல் வெறும் டீ தலைகளை மட்டும் விளைவிச்சிட்டு இருந்தா ஆபத்து தான். மரங்கள் இருக்கணும் மலைகளில். மரங்கள் இல்லாமல் இப்படி நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குது, பசுமை பண்ணைகள்னு போட்டிருக்காங்க. ஆனால் சொர்க்கங்க, தாண்டிக்குடி உண்மையிலேயே மெஸ்மரைஸ் ஆகியிருக்கேன் நான். மக்களே, தாண்டிக்குடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஐயோ, என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த டே வந்து நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம கொடைக்கானல் மலைகளுக்கு மேலே இருக்கிற தாண்டிக்குடி சான்ஸே இல்லை. ஸோ பார்த்துருப்பீங்க, மலை கிராமம், சுற்றி இருக்கிற தோட்டங்கள், காஃபி எஸ்டேட்ஸு, மேலே இருக்கிற பாலமுருகன் டெம்பிள், அப்புறம் முக்கியமாக அந்த அதிசயத்தக்க வகையில் இருக்கிற அந்த டால்மன்ஸ், ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகை மாதிரி அமைப்பில் உள்ள அவங்களோட குடியிருப்புகள். இங்கே பாருங்க, தாண்டிக்குடி கிராமத்தை சுற்றி இருக்கிற காய்கறி தோட்டங்கள், காஃபி போர்டு நமக்கு பின்னாடி, காஃபி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. செம்ம மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. கொடைக்கானல் பக்கம் வந்தால் தாண்டிக்குடி விசிட் பண்ணிட்டு போங்க. நாம் இதோட தாண்டிக்குடி வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் காமிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கிறதுனால அப்படியே கேராயிருங்க. நம்ம இயற்கையை பார்த்து போதையாகி. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஸோ நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தாண்டிக்குடியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் போகிற வீடியோ பார்ப்போம். திண்டுக்கலுக்கு டைரக்ட் பஸ் வந்து சாயங்காலம் தான் வரும். நாம் என்ன பண்ண போகிறோம், பத்லகுண்டு பஸ் பிடிச்சி கீழே இறங்கணுன்னு சித்திரேவுன்னு ஒரு ஊர் இருக்கும் அடிவாரத்தில். அங்கேருந்து நாம் திண்டுக்கலுக்கு பஸ் பிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். போகிற வழியும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் தாண்டிக்குடி மக்களே. ஸோ இயற்கை எழில் கொஞ்சம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொடைக்கானல் மலைகளுக்கு மேலே இருக்கிற சொர்க்கம் பூமி தாண்டிக்குடியிலிருந்து. பாய் அண்ட் see you in next video.